நண்பா தளபதியோட தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நான் முன்னாடி மேயர் பிரியா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இப்போது ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன ஏதுன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன். நம்ம தளபதி விஜய் வந்த பிறகு நிறைய அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லா துறையிலும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது அந்தந்த செயலாளர்கள் கூட பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, கடந்த 3 நாட்களாகவே தமிழக அரசுக்கு எதிராகவும் தமிழக வெற்றி கழகம், அதாவது நம்ம தளபதி விஜய்க்கு டிவிக்கு எதிராக நிறைய பொய்யான கருத்துக்கள், பணம் கொடுத்து ஊர் மக்களை குழப்பி விட்டு நீங்க இந்த மாதிரி போராடுங்க, நீங்க இந்த மாதிரி பொய் சொல்லி கேளுங்க அப்படின்ற மாதிரி திமுக, திருட்டு திமுக நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள் மின்சாரம் வாண்டடாவே கட் பண்ணி விடுறாங்க, பீஸை பிடுங்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி கேவலமான விஷயம் அப்படின்றது அவங்க தோத்துட்டாங்க. அதை ஜீரணிக்க முடியாம பல பேர் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மக்கள்கிட்ட முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு கெட்ட பேர் வரணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய கேடுகட்ட வேலைகள் திருட்டு திமுக, கொத்தடிமை திமுக பண்ணிட்டு இருக்கு. ஆனா நிறைய ஊழல் அப்படின்றது எல்லா துறைகளிலும் நடந்திருக்கு. ஆனா சென்னை மேயரா இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த, இப்போதும் இருக்கிற மேயர் பிரியா மேல பல புகார்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய புகார்கள், கடந்த 10 நாளா பெரிய புகார்கள் அப்படின்றது மேயர் பிரியா மேல இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க இல்ல, 4000 கோடி நாங்க செலவு பண்ணி சென்னை முழுக்க வெள்ளம் வந்தா தடுக்கிற மாதிரி, வெள்ளமே மக்களை பாதிக்காத அளவுக்கு பண்ணிருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அதுலயே நிறைய ஊழல் நடந்திருக்கு. 4000 கோடிலாம் அவங்க செலவு பண்ணவே இல்லை, நிறைய கொள்ள அடிச்சிருக்காங்க, நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய புகார் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, சென்னை மாநகராட்சி முழுக்க பாத்ரூம் கட்ட அந்த டெண்டர் விட்டதா இருக்கட்டும், நிறைய டெண்டர் விஷயத்திலையும் மேயர் பிரியா ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதனால தான் மேயர் பிரியா தலைமைச் செயலகம் சென்று தளபதி விஜயை பார்க்கறதுக்கு பயந்துட்டு போகாம இருக்காங்க, லீவ் போட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மேயர் பிரியா பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.